மாமே சோகா சொன்ன தலைவா அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் நறுக்குன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறாருங்க. என்னடா சொல்லியிருக்காரு அப்படின்னு தானே பாக்குறீங்க. அவர் ஏகப்பட்ட பேசுவார். என்னடா பேசுறாரு பாத்தீங்களா? ஜனநாயகன் படத்துக்கு விஜய் அவர்களே மௌனம் சாதிக்கும் போது சுத்தி இருக்கிற எல்லாரும் அவருக்கு ஆதரவு குரல் நீட்டிக்கிட்டே வராங்க. காங்கிரஸ் தலைவர்கள் ஆதரவு குரல் கொடுக்குறாங்க. விஜய் வசந்த் நெருங்கிய நண்பர் இருக்கிறார்ல, அவரும் வந்து ஆதரவு குரல் கொடுக்கிறாரு. அமீர் ஒரு பக்கம் அதிகாரத்தை பயன்படுத்தி படத்தை நிறுத்திட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அதுலயும் வர ஒரு வாட்டி ஸ்டேட்டஸ் நாட்டைன்னு போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் அழிச்சு விட்டாரு. அப்புறம் தமிழ்நாட்டுன்னு மென்ஷன் பண்ணி வேற போட்டாரு. அது எல்லாத்துக்கும் தூக்கி வாரி அடிக்கிற மாதிரி விஜய் அவர்கள் அரசியல் உள்ள வந்து திமுகவை எவ்வளவுதான் கழுவி ஊத்தினாலும் சரி, இல்ல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணாலும் சரி, அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு வெறும் பொய் பரப்புரைகளை பரப்பிக்கிட்டு எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் சரி, சிஎம் அவர்கள் பாஜகவை கண்டிச்சு, அதாவது ஒன்றிய அரசை கண்டிச்சு, இதுக்கு முன்னாடி அதுக்கு எதிரான தமிழகத்துக்கு எதிரான ஆயுதங்களா சிபிஐ, இடி, ஐடி இந்த மாதிரியான விஷயங்களை தான் கையில எடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப அதோட சேர்த்து சென்சார் போர்டையும் கையில எடுத்திருக்காங்க. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சிஎம் அவர்கள் ட்விட் போட்டிருக்காரு. விஜய் அவர்களே வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு எச் வினோத் இயக்கி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல எப்படி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல வந்து விஜய் இயங்கி திரும்பி போற ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர்ல என்ன பிளாஸ்ட் பண்ணாலும் சரி, பிளாஸ்டா ஆடியோ லான்ச்ல இறங்கி குட்டி ஸ்டோரி சொல்லி நான் தனியால அணியாதான் வர இப்படி ஏகப்பட்டது அவர் என்ன பேசினாலும் சரி, தமிழகத்தை என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் முடிவுல ஸ்டாலின் அவர்கள் தெளிவான ஒரு வேலையை பார்த்திருக்காரு. இது அரசியல் நகர்வா இருந்தாலும் சரி, ஆனா இங்க இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு பாஜக தொந்தரவு கொடுக்குது அப்படின்னதும் முதல்ல வந்து நிக்கிற மனுஷன், முதல்ல இல்ல கடைசியில் தான் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா வந்து நிக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப தரமான ஒரு முதல்வருக்கான அர்த்தமா ஸ்டாலின் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு மேல திமுக என்ன விமர்சனம் பண்ணாலும் இவங்க நகர்த்துற காய் இருக்கு இல்லையா, இவங்க தமிழகத்துக்காக செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன வேணாலும் என்ன விமர்சிட்டுக்க, நீ என்னை போட்டு பழி வாங்குறியா சொல்லிக்க, இல்ல கரூர்ல செத்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்றியா சொல்லிக்க, நீ தும்முனாலும் நான் தான் காரணம்னு சொல்றியா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நேற்றைய தினம் முதல் முறையா ஸ்டாலின் அவர்கள் கரூர் சம்பவத்தை வச்சு விஜய் அவர்களை விமர்சிச்சாரு. நேத்து அப்படி விமர்சிச்சவர். ஏன்னா இது வரைக்கும் எப்படி விமர்சிச்சான்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே அப்படி ஒரு துயர சம்பவம் நடந்தது இல்ல. ஏகப்பட்ட கட்சி கூட்டங்கள் நடந்திருக்கு, அதுல சில விபத்துகள்ன்றது நடக்கதான் செய்யும். ஆனா எல்லாமே அந்த சட்ட திட்டத்துக்கு வழிமுறைக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் நடந்தது. ஆனா இது அப்படி நடக்கல. கரூர்ல நடந்த சம்பவம் அப்படி கிடையாது. ரொம்ப மோசமான நிலையில, ரொம்ப தரக்குறைவான ஒரு நிலையில நடந்தது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து விமர்சிச்சாரு. இது வரைக்கும் இல்லாம நேற்றைய தினம் விமர்சித்து இருந்தாரு. இப்ப அடுத்த கட்டமா என்னதான் விமர்சிச்சாலும் உன் மேல குறைன்னு இருந்தா சொல்லுவோம்பா, ஆனா அதுவே உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன் தலைவா அப்படின்ற மாதிரி ஒரு சிறந்த தலைவரா, ஒரு நல்ல முதல்வரா வந்திருக்காருன்றதை இந்த இடத்துல நம்ம தெளிவா சொல்லிக்கணும். இதுக்கு மேல இவருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த எடப்பாடி அவர்கள் பொங்கல் 5000 கொடுக்க வேண்டியதான சொல்லியிருக்காங்க. இந்த டிவிக்கு அனில் குஞ்சஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, தற்குறிஸ், ஆச்சரிய குரிஸ், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா லேப்டாப்லாம் வாங்கின்னு போயிட்டு மேல இருக்க ஸ்டிக்கர் அழிக்கிறது, இல்ல அது உள்ள இருக்க போட்டோ ரிமூவ் பண்றது, இதெல்லாம் நம்மளே பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அம்மா கொடுத்த காலத்திலேயே அதெல்லாம் பண்ணிருப்போம். ஆனா அதுக்கு அவங்க வீடியோ எடுத்து போட்டு இதை பாருங்க இன்னையோட இவங்க எல்லாத்தையும் அழிக்கிறோம், நான் தலைவனை புகுத்துறோம் அப்படின்ற மாதிரியான சில கிரிஞ்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா, ஆனா ஏன் மூலயமா உனக்கு வந்து சேர வேண்டிய நல்லது தாராளமா வந்து சேர்ந்துரும் அப்படின்றத தெளிவா எடுத்து பொழிச்சுன்னு அடிச்சா மாதிரி, எப்படியே பொழிச்சுன்னு அடிச்சா மாதிரி தலைவன் இன்னைக்கு வேற மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆகவே திருப்பரங்குன்றதுக்கு நீ கண்டுக்கல கிடையாது, கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாரும் அடிச்சு ஓடிப்பாங்க கிடையாது, நீ கண்டுக்க மாட்டேன். உன் படத்துக்கு எப்படி உங்க படத்துக்கே வந்து நீங்க பாஜகவை கண்டிக்காம அப்படியே இருப்பீங்க. சிபிஐல உங்களை வழக்கு போட்டு எப்படியாச்சும் உங்களை மடக்கி பிடிச்சிடணும் பார்த்துலாம். உங்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் அந்த சைட்ல இருந்து வரல, நீங்களும் கொடுக்கலன்னு வச்சுங்க. இப்படி இருக்கிற ஒரு இடத்துல உன்னைய நானு எதுவுமே பண்ண மாட்டேன், அது தப்புப்பா அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட்டாவே நிப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் வந்து நின்று இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வியப்பூட்டக்கூடியதா தான் இருக்கும். ஆனா இதுவும் நம்ம ஆளுங்க சொல்ல ஆரம்பிச்சிடாங்க, அவரே வைப்பாராம் அவரே எடுப்பாராம் அப்படின்ற டைலாக் எடுத்து போட்டு ஸ்டாலின் நீங்க விமர்சிச்சாலும் அதுக்கா அந்த மனுஷன் கவலைப்பட போறது இல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அட இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரு விஜய்க்காக ஆதரவு தெரிவிச்சு பார்த்துருப்பாங்க. அரசியல்வாதிகள், சக நடிகர்கள், இப்படி ஏகப்பட்ட பேர் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. நீ வாத்தல நான் பாத்துக்கிறேன்,
படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தாங்க எங்களுக்கு பொங்கல். நீ இறங்கி செய் தலைவா, நாங்க இருக்கோம். இதெல்லாம் ஒரு ஆட்சியாங்க, இதெல்லாம் நீங்க இப்படிலாம் எதிர்ப்பு பண்ணலாமா? இப்படிலாம் பயமுத்துனா அவர் வந்துருவாரா? இப்படி ஏகப்பட்ட ஆதரவு குரல்கள் விஜய்க்காக வந்துருச்சு. இவங்கெல்லாம் என்னங்க குரல் கொடுக்கறது? விஜய் எதிர்த்தவர் இருக்கார்ல, எப்படி விஜய் எதிர்த்தவர் எங்க போனாலும் அந்த ஆளை விமர்சிக்காம விட்டதே இல்லை அவரு. ஒன்னு டிவிக்கே, ஒன்னு டிஎம்கே, இப்படின்னு தொடர்ந்து விமர்சிட்டு இருந்தவரு விஜய் அவர்கள். அவருக்கு ஆதரவுக்காரன் நீட்டினவரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இன்னைக்காச்சு எப்படி இந்த சமகால அரசியல்ல இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம், ஏதாச்சும் ஒரு நல்ல தலைவர்களை பத்தி நீங்க பேசியிருப்பீங்களா? எங்கேயாச்சும் உங்களுக்கு அந்த 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 அடிப்படை அரசியல் இருக்கா? அந்த அரசியல் தெளிவு இல்ல, கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது அப்படின்றது ரொம்ப தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா நீ என்னதான் என்ன விமர்சிச்சாலும் உனக்காக வந்து நின்னாரு பாருங்க, அந்த மாதிரி நீங்க ஒரு செயல், எப்பா இவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு திட்டம் கூட நல்ல திட்டம் இல்ல, ஒரு அரசியல்வாதி கூட நல்லவங்க இல்ல, இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு எங்கேயாச்சும் துப்பு இருக்குதா? பா நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல முடிவெடுக்கிறது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க பாத்துங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இதுல வேற ஜனவரி 14ஆம் தேதி கேரளால வேற ரிலீஸ் ஆகுதான். என்னன்னு பார்த்து பண்ணிடுங்க.